வாகை குருஜி கா கால்சா, வாகை குருஜிக்கு ஃபத்தே. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது முண்டாசு தமிழ் தொலைக்காட்சியில் சீக்கியம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் சீக்கியத்தை பற்றி உங்களிடம் பகிர இருக்கின்றேன். ஏன் இன்றைக்கு சீக்கியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த மண்ணில் பல மனிதத்தன்மையற்ற செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு பக்கம் நாம் அடக்குமுறை செய்பவர்கள் மீது குற்றம் சாட்டி கொண்டு இருந்தாலும் நம் மீதான அடக்குமுறை தீர்ந்த பாடில்லை. அது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய சித்தாந்தமான, இந்த இந்துத்துவ சித்தாந்தமான இந்த சித்தாந்தம் இருக்கின்ற வரை நம் மீதான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு முடிவல்ல. ஆகையினால் இந்த சித்தாந்தம் இங்கு உயிரோடு இருக்கின்ற வரை நமக்கான தீர்வை இங்கு யாரும் வந்து தரமாட்டார்கள். தருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் நம்மளை விட முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகையினால் நாம் தீர்வை நோக்கி நகர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். நாம் இங்கு தொடர்ந்து வன்கொடுமைகளை அனுபவித்து கொண்டு இருந்தாலும் இந்த சாக்கடைக்குள்ளே சிக்கி சுழன்று கொண்டு இருக்கின்றோம். காரணம், நம்முடைய மனம் அந்த அளவுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நம்மளால் ஒரு வலிமையான முடிவை இங்கு எடுக்க முடியவில்லை. திணறிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த அளவுக்கு நம் மீது ஒரு கலாச்சாரத்தை திணித்து விட்டார்கள். அதிலிருந்து நாம் வெளியேற அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஐயோ, நாம் வெளியேறிவிட்டால் நம்முடைய பண்பாடு அழிந்து விடுமே, பாரம்பரியம் அடைந்து விடுமே, சடங்கு சம்பிரதாயம் அழிந்து விடுமே என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றி பல்வேறு சடங்குகள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதில் நாம் சுகம் காண்கின்றோம், மகிழ்ச்சி கொள்கிறோம், அதை பெருமையாக நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிலையில் நாம் இருக்கின்ற வரை நமக்கு விடுதலையே கிடையாது. தொடர்ந்து அடக்குமுறை தான். அதனால் நாம் அடக்குமுறையற்ற ஒரு அன்பு சமூகமாக இந்த மண்ணிலே எழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் சீக்கியத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்தியலை நீங்கள் ஏற்க வேண்டும். அந்த கருத்தியலை நீங்கள் வாழ்வியலாக்க வேண்டும். நீங்கள் பலவிதமான கலாச்சாரத்தில், பலவிதமான சடங்குகளில் சிக்கி கொண்டு இருந்தாலும் ஒரு புதிய கலாச்சாரத்திற்கு, புதிய வாழ்விற்கு நீங்கள் நகர வேண்டும். அப்படி நகர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லை என்றால் தீர்வே கிடையாது. ஆகையினால்தான் மனிதத்தன்மையற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு, இந்த தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நாம் எல்லோரும் மனிதராக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்தை உங்களிடம் பகிர கடமைப்பட்டுள்ளேன். இது என்னுடைய கடமை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அடிமை வாழ்வியலை நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அடிமை வாழ்வியலை அடைத்தொழிக்க வேண்டுமென்றால் ஒரு அதிகாரமிக்க, ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு வாழ்வியலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இங்க சீக்கியத்தை பற்றி சீக்கியத்தை முன்னிறுத்துகிறேன் என்று சொன்னால், இங்கு பல கொடுமைகளை நம் முன்னோர்கள் அனுபவித்தார்கள். நாமும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். நாம் முன்னோர்கள் எல்லாரும் ஏங்கி கொண்டு இருந்தார்கள். இந்த கொடுமைக்கு ஒரு நாள் முடிவு வராதா, இந்த கொடுமையை விட்டு நாம் வெளியேற மாட்டோமா என்று. அப்போதுதான் ஒருவன் வந்து நம்மளை கட்டி பிடித்தான். அவனோடு போய் நின்றோம். அதுதான் இஸ்லாம் ஆகுது. ஒருவன் நல்ல ஆடைகளை கொடுத்தான், நமக்கு உணவை கொடுத்தான், அவனோடு போய் நின்றோம். அதுதான் கிறிஸ்தவம். இப்படி அவர்களோடு நின்றாலும் நம் மீதான அடக்குமுறை முழுமையாக அகலவில்லை. இன்றைக்கு பல மடங்கு வன்கொடுமைகள் இஸ்லாத்திலும் கிறிஸ்துவத்திலும் இந்தியாவில் கோலோச்சி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து என்று வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் வன்கொடுமைகள் இங்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது.
இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள், கருத்துக்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டவைதான். அது எல்லாமே பார்ப்பனியத்தை தான் தாங்கி நிற்கின்றது. அதனால் நம்மளுடைய அடிமை வாழ்வும் தொடர்கிறது. இந்த நிலையை போக்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் சீக்கியத்தை நாம் வாழ்வியலாக ஏற்பதை தவிர வேற வழியே கிடையாது. ஏன் மறுபடி நான் சீக்கியம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இந்திய தேசத்தில் சிந்து சமவெளியில் நம் முன்னோர்கள் எல்லோரும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்வு. அவர்களுக்கு சாதி பற்று, மொழி பற்று, தேசப்பற்று எந்த பற்றும் கிடையாது. மனிதம், இயற்கை சார்ந்த வாழ்க்கை. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை அழித்தொழிக்கும் வண்ணமாக நாடோடி கூட்டம், கைபர் போலன் வழியாக வந்த நாடோடி கூட்டம் தன்னுடைய சதியின் மூலம் இந்த மக்களை சாதி என்கின்ற வலையில் சிக்க வைத்து சின்னாபின்னமாக்கி அடிமைப்படுத்தினார்கள். அப்படி அடிமைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் முகலாயர்கள் படையெடுப்பும் நிகழ்ந்தது. முகலாயர்கள் படையெடுத்து வந்தார்கள். அவர்களிடம் இந்த நாடு வீழ்ந்து போய் அவர்கள் கைக்கு சென்று விட்டது இந்த அதிகாரம். அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இங்கு இந்த கொடூர பார்ப்பனர்கள், ஆரியர்கள் அவர்கள் திணித்த வர்ண முறைதான். நான் மட்டும்தான் படிக்கணும், மற்ற எவனும் படிக்கக்கூடாது. எனக்கு கீழே எனக்கு அடியாளாக வந்த இவங்கிட்ட மட்டும்தான் ஆயுதம் இருக்கணும், மற்ற எவங்கிட்ட ஆயுதம் இருக்கக்கூடாது. எனக்கு நல்ல ஜால்ரா தட்டக்கூடிய இவங்கிட்ட மட்டும்தான் பொருளாதாரம் இருக்கும், மற்ற எவன்ட்டையும் பொருளாதாரம் இருக்கக்கூடாது. மற்ற எல்லாம் எனக்கு சேவை செய்யணும், அடிமையாக இருக்கணும், எதுவுமே தெரிஞ்சுக்கிடக்கூடாது. இங்கே ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய வெறும் 2%. மற்ற எல்லா மக்களும் எதுக்கு வாழ்கிறோம்னே தெரியல, அடிமையாக அந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், போராடி கொண்டு இருக்கிறான். அன்பை நிலைநாட்ட வேண்டுமா, சதியின் வலையில் சிக்க வேண்டுமா, இந்த போராட்டம் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் முகலாயர்கள் உள்ள வருகிறார்கள். வரும்பொழுது இங்கே சத்திரியன் என்று சொல்லக்கூடிய இவன் முகலாயரிடம் வீழ்ந்து போகிறான், அடிபணிந்து போகிறான். முகலாயர்களையும் இந்த பார்ப்பனர்கள் வளைச்சி போடுகிறார்கள். இது என்னுடைய நாடு, இது என்னுடைய நாடு என்ற உணர்வும், என்னுடைய நாடாக இருக்கும் பொழுது உயிரே போனாலும் அவனை எதிர்த்து நிற்போம். ஆனால் இந்த கூட்டமே நாடோடி கூட்டம்தான். இவர்களுக்கு அந்த மாதிரியான தன்மானம் அதெல்லாம் கிடையாது. எவனையாவது அண்டி ஒண்டி நம்ம நல்லா வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அதனால் முகலாயரோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து கொண்டு பொழுது இப்போ 2 விதமான பிரச்சனையை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பூர்வ குடிகள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. ஒன்று, அங்கே படையெடுத்து வந்து அடிமையாக்கிய முகலாயர்களை சமாளிக்கணும். இன்னொன்று, இங்கே சாதியை வச்சு விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனியத்தை சமாளிக்க வேண்டும். இந்த 2 விஷப்பாம்புகளிடையும் சிக்கிய இந்த மண்ணின் மக்கள் எண்ணிலடங்கா கொடுமைகளை சந்தித்தார்கள். கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வன்கொடுமை. மனித சமூகத்திலே நாகரிகம் கிடையாது. ஒருத்தரை பார்த்து அச்சம் கொள்ளக்கூடிய நிலை. இந்த நிலையில தான் இந்த மக்களின் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று ஒரு மகான் எண்ணுகிறார், அதற்காக போராடுகிறார். அவர் யார் என்று சொன்னால் குருநானக். அந்த குருநானக் அவர்கள்தான் இந்த மக்களை நாம் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இவர்கள் விடுதலை பெற மாட்டார்கள், இவர்கள் நிச்சயம் விடுதலையை நோக்கி நகர வேண்டும். அன்றைய காலகட்டம் என்பது மன்னராட்சி தான். பொதுவாக மன்னராட்சியில் வாழும் பொழுது இந்த தேசத்தை பூர்வக்குடியாக கொண்டவர்கள் இவர்களிடமிருந்து அதிகாரத்தை வீழ்த்தி நாம் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று
இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு படையாக திரட்டி அவர்களுக்கு எதிர்த்து சண்டை போடலாம். ஆனால் அன்றைக்கு இந்த மக்கள் அடிமை வாழ்வை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுக்கு தைரியமோ எதுவுமே கிடையாது, எந்த எண்ணமுமே கிடையாது. இன்னைக்கு எப்படி இருக்குமோ அதே நிலை தான். இன்னைக்கு வந்தேரிகளை ஆள வைத்துக்கொண்டு நாம் அவர்கள் கொடுக்கின்ற அத்தனை வன்கொடுமைகளையும் சுமந்து கொண்டு அதை சகித்து கொண்டு நாம் அடிமையாக வாழ்கிறோமே, அதே நிலையில் தான் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பவும் இந்த மக்களிடம் இப்படி ஒரு புரட்சியை கட்டமைத்தால் அதனால் நாம் வெற்றி பெற முடியாது அப்படி என்று சொல்லி ஒரு அமைதி புரட்சியை மேற்கொள்கிறார், ஒரு கருத்தியல் புரட்சியை மேற்கொள்கிறார். இப்படி இருந்த மக்கள்கிட்ட அறியாமையை போக்கும் விதமாக, இவர்களுக்கு அறிவு வரும் விதமாக குரு நானக் அவர்கள் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சார். அந்த இயக்கம்தான் சீக்கியம். அந்த சீக்கியத்தை பற்றி நாம் அனைவரும் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா சாதி தான். சாதியை தவிர்த்து பார்த்தோன்னா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த சாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதி எல்லா தளத்திலையும் இருக்கு. பண்பாட்டு தளத்தில் இருக்கு, அரசியல் தளத்தில் இருக்கு, கல்வி தளத்தில் இருக்கு, சமூக தளத்தில் இருக்கு, பொருளாதாரத்தை எல்லா தளத்திலையும் இருக்கு. அப்போ எல்லா தளத்திலையும் இந்த சாதியை அழித்தொழிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ பண்பாட்டு ரீதியாக நம்ம மொத்தமா மாறணும். மாறினா மட்டும்தான் நமக்கு விடுதலை, இல்லைன்னா விடுதலையே கிடையாது. நம்மளுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால அங்க கடவுள் கிடையாது, அங்க உருவம் கிடையாது. அங்க இன்னைக்கு டிசைனா நிறைய விதவிதமான வண்ணமயமான கடவுள் படங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அந்த மாதிரி படங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு கலாச்சாரத்தை மீண்டும் எப்படி சிந்து சமவெளியில கடவுள் கிடையாதோ, எப்படி இந்த சடங்கு சம்பிரதாயம் இந்த கண்ட கழுதை எதுவுமே கிடையாதோ, அதே கலாச்சாரத்தை மீண்டும் குரு நானக் அவர்கள் கட்டமைக்கிறார். குரு நானக் சொல்கிறார், இங்கே அப்பவும் பார்ப்பன எல்லாரும் கீழ்நிலையில் இருப்பவனை பார்த்தாலே தீட்டு, கண்டாலே தீட்டு, தொட்டாலே தீட்டு அப்படிங்கிறான். குரு நானக் என்ன சொல்றாரு? கடநிலையிலும் 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 இருப்பவன் தான் என்னுடைய நண்பன் அப்படிங்கிறார். நான் அந்த கடநிலையில் இருப்பவனோட தான் நான் இருப்பேன், அவனுக்கான வேலை தான் என் வேலை அப்படிங்கிறார். இந்த ஒரு அறிவிப்பு இந்த ஆட்சியாளர்களை கலங்க வைக்கிறது, அச்சம் கொள்ள வைக்கிறது. இப்படி ஒவ்வொரு புரட்சியும் மேற்கொள்கிறார். நான் இந்துவும் அல்ல, முஸ்லீமும் அல்ல, நான் இறைவனின் பிள்ளை, ஒரே இறைவன் தான் அப்படிங்கிறார். இறைவனை கல்லுல தேடாத, மண்ணுல தேடாத, மரத்துல தேடாத, உன் மனசுல தேடு அப்படிங்கிறாரு குரு நானக். இப்படி பகுத்தறிவு போராட்டத்தையும் சுயமரியாதை போராட்டத்தையும் இங்கே இன்னைக்கு சமகாலத்தில் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மகாத்மா பூலே, சத்ரபதி சாகு மகாராஜா, இப்படி பல தலைவர்கள், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், இப்படி பல தலைவர்கள் முன்னெடுத்தார்கள் சமகாலத்தை. இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக குரு நானக் அவர்கள் இருக்கிறார். அந்த குரு நானக் ஆரம்பித்தது தான் சீக்கியம். அந்த சீக்கியத்தை பற்றி தொடர்ந்து உங்களோட நான் பகிர வருகிறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நிச்சயம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சீக்கியமும் இந்து மதத்தில் ஒரு அங்கம் என்று ஒரு போலி பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். பல குருக்களை, சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக தான் இவர்கள் செயல்பட்டார்கள், இவர்கள் போர் புரிந்தார்கள் என்று கட்டுக்கதைகளை கட்டி சீக்கியத்தையும் ஆட்கொள்ள பார்க்கிறது பார்ப்பனியம். அதை உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான வாழ்வியல் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்தால் நிச்சயம் சீக்கிய கருத்தியலை அறிந்து சீக்கிய வாழ்வியலை ஏற்க வேண்டும். நீங்கள் கும்பிடுற கடவுள் எதா வேணாலும் இருக்கட்டும்,
ஆனால் உங்களோட வாழ்வியல் முறை என்பது சீக்கியமாக இருக்கும். சீக்கியம் என்பது மதம் அல்ல, அது ஒரு வாழ்வியல். அது என்ன வாழ்வியல் அப்படின்னா, இங்கே சாதி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த சாதி என்ன சொல்லி கொடுக்கு? இவனை கீழா பாரு, இவனை சேர்க்காத, இவன் தாழ்ந்த ஜாதிக்காரன், இப்படி சொல்லு. ஒருத்தனை அன்பு செலுத்தக்கூடாது, ஒருத்தனை அருவருப்பாக பார்க்கணும், ஒருத்தன் கூட சண்டை போடணும், அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கு. சமத்துவம் இங்கே இருக்கக்கூடாது, சகோதரத்துவம் இருக்கக்கூடாது, இப்படி தான் சொல்லி கொடுக்கு. இதுக்கு எதிராக சீக்கியம் என்ன கொடுக்குது? சக மனுஷனை மனுஷனா பாரு, அவன் மீது அன்பு கொள், அவன் மீது இரக்கம் கொள், அவன் தாழ்ந்து கிடந்தால் அவனை தூக்கி விடு, அவனை சகோதரனாக அணைத்துக்கொள், சமத்துவத்தோடு வாழ், இப்படி தான் சொல்லி கொடுக்கு. அப்போ நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீங்க? எந்த வாழ்வியலை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? இன்றைக்கு நாங்களெல்லாம் இஸ்லாமியர், நாங்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கிறிஸ்தவராக இருங்கள், இஸ்லாமியராக இருங்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை இந்துத்துவமாக இல்லாமல் சமத்துவமாக, சகோதரத்துவமாக இருக்கக்கூடிய சீக்கியமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ சர்ச்சுக்குள்ளேயும் சாதி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களோட வாழ்வியல் எங்க இருக்கு? நீங்க கிறிஸ்தவங்கிற ஒரு பேனர்ல கிறிஸ்துவம் அப்படிங்கிற ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு உங்களோட வாழ்வியல் இந்துத்துவமா இருக்கு. தலித் முஸ்லீம், உயர்ந்த சாதி முஸ்லீம், இப்படிலாம் இருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்வியல் என்னவா இருக்கு? இந்துத்துவமா இருக்கு. அந்த வாழ்வியலை விட்டுருங்க, இந்த வாழ்வியலுக்கு வாங்க. இதுதான் நமக்கான வாழ்வியல். நீங்க இஸ்லாமியராக கூட இருங்க, கிறிஸ்தவராக கூடங்க, எதா வேணாலும் இருங்க. ஆனால் உங்களுடைய வாழ்வியல் முறை குருநானக் காட்டிய அந்த வாழ்வியல் முறையாக இருக்க வேண்டும். அந்த வாழ்வியல் முறையாக இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களோடு சீக்கியம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியில் சீக்கியத்தை பற்றி, குரு நானக்கை பற்றி, குருமார்களை பற்றி நான் உங்களோடு பகிர வருகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.